ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிபிஎஸ்சி 10 மேக்ஸோட ரிவிஷன்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் எம்சிக்யூ பார்ட் 1 and 2ல 10 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்ட் 3ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஹெச்சிஎஃப் ஆஃப் 16, ஒய். ஸோ ரெண்டு நம்பர் 16 அண்ட் ஒய்ங்கிற ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து 8 அண்ட் எல்ஜிஎம் ஆஃப் 16y. ஸோ அதே நம்பரோட எல்ஜிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 48. ஸோ அப்படின்னா அந்த ஒய் அப்படிங்கிற நம்பரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப் 8ன்னு கொடுத்துருக்காங்க, எல்ஜிஎம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 48. ஸோ ஒய்யோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ஹெச்சிஎஃப் இன்டு எல்ஜிஎம் ஈக்குவல் டு ஏ அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஏபி. அதாவது ரெண்டு நம்பர் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் அண்ட் எல்ஜிஎம் மல்டிப்ளை பண்ற ஆன்சரும் அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ற ஆன்சரும் ஒன்று தான். ஸோ இது ரெண்டு நம்பர்ஸ் ஏபிக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். 3 நம்பர்ஸ்னா இந்த ரிசல்ட்டை இப்படி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஹெச்சிஎஃப் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8. ஸோ இங்கே 8 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தென் எல்ஜிஎம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 48. ஸோ இங்கே 48 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு ஏ. ஏயோட வேல்யூ 16, பியை வந்து நம்ம ஒய்னே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய்யை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு நமக்கு இருக்கிற தெரிஞ்ச மற்ற ஆன்சர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கமாக ரீஅரேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ 16 இங்கே மல்டிப்ளேல இருக்கிறது இங்கே வரும்போது டிவைட் ஆகும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 8. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 8 into 3. ஸோ 8 into 3 அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து 24. ஸோ 24 அப்படிங்கிறது தான் ஒய்யோட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 பாசிட்டிவ் இன்டீஜர் ஏ அண்ட் பி இஸ் 1. ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர் ஏபின்னு எடுத்திருக்காங்க. அதோட ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 1ன்னு வருது. தென் தேர் எல்சிஎம், அதோட எல்சிஎம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம ப்ரீவியஸாக ஒரு ரிசல்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஹெச்சிஎஃப் இன்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ ஏபி இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ ஹெச்சிஎஃப் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது ஹெச்சிஎஃப்க்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ எல்சிஎம் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரியாத வேல்யூவை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் ஏபி, இங்கே நமக்கு கொடுத்துருக்க நம்பரையும் ஏபின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அதை டேரெக்டாக ஏபின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ 1 into எல்சிஎம்னா எல்சிஎம் ஈக்குவல் டு ஏபி. ஓகே, ஸோ அப்போது அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏபி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், so if two positive integers p and q can be expressed as p equal to 18a square b power 4 and q equal to 20a cube b square. ஸோ பிக்குங்கிற ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு இன்டீஜரையும் இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ p equal to 18a square b power 4, q equal to 20a cube b square. ஸோ இதில் ஏபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி அதாவது ஏபின்னு கொடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஆல்ரெடி பார்ட் 1, 2ல பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அதை ஒரு டைம் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ அதை யூஸ் பண்ணி அதே மாதிரி இப்போ நம்ம இந்த கொஷினுக்கும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏபி மட்டும் இருக்குது அப்படின்னா வேரியபிள்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நம்பர்ஸும் இருக்குது இல்லையா? அந்த நம்பரும் ப்ரைம் பவராக இல்லை. ஸோ அப்போ அந்த நம்பர்ஸை ஃபஸ்ட்டு ப்ரைம் பவர்ஸாக எழுதிக்கணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் 18. ஸோ 18 நான் ப்ரைம் பவர்ஸாக எழுத போகிறேன். ஸோ எப்படி எழுத போகிறேன்? 18 இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 9 கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் இதை 3ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 3 கிடைக்கும். ஸோ அப்போ 18 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 3 square அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, தென் கொஷினில் என்ன இருக்குது? a square b power 4. ஸோ அதை எழுதிக்கோங்க அப்படி. இது பியோட வேல்யூ. தென் இப்போ க்யூவோடது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ க்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 10. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5. ஓகே, ஸோ அப்போ க்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 square into 5. தென் a cube b square. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் எழுதியிருப்போம் இல்லையா? ப்ரைம் பவர்ஸ் தான் எழுதியிருப்போம். ஸோ அதில் எது காமனாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே 2, இங்கே 2. ஸோ 2 ரெண்டு நம்பர்லேயும் காமனாக இருக்குது.
ஸோ இந்த 2 காமனாக இருக்கும்போது எல்ஜிஎம் ஃபைண்ட் பண்ணும்போது அதோட பவரில் எது அதிகமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 2 ஸ்கொயர் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ 2 ஸ்கொயரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே காமனாக இல்லை. ஸோ வேரியபிள்ஸ்க்கு வந்துக்கலாம். ஸோ இங்கே ஏ ஸ்கொயர், இங்கே ஏ கியூப். ஸோ பவரில் அதிகமாக இருக்கிறது ஏ கியூப் தான். ஸோ ஏ கியூபை எடுத்துப்போம். தென் இங்கே பி பவர் 4, இங்கே பி ஸ்கொயர். ஸோ பவரில் அதிகமாக இருக்கிறது வி பவர் 4 தான். ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்ஜிஎம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு காமன் டேர்ம்ஸ் அதோட பவர்ஸில் அதிகமாக இருக்கிறது எதுவோ அதை நீங்கள் ப்ராடக்டாக எழுதுனதுக்கு அப்புறம் ஏதாவது நம்பர்ஸ் ஆர் டேர்ம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. ஓகே, ஸோ ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை எக்ஸ்பிரஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். ஸோ இது எல்லாமே ப்ராடக்ட் தான். 2 ஸ்கொயர் அப்படின்னா 4, 3 ஸ்கொயர் அப்படின்னா 9 இன்ட்டு 5. தென் இந்த ஏ கியூப் பி பவர் 4 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் 118 கிடைக்கும். ஸோ 180 ஏ கியூப் பி பவர் 4. ஸோ இதுதான் அந்த ஏபிக்குங்கிற 2 நம்பரோட எல்சிஎம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், the LCM of smallest 2-digit composite number and the smallest composite number. ஸோ ப்ரைம்னா என்ன, காம்போசிட்னா என்ன அப்படிங்கிறத பார்ட் 1லையும் 2லையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு காம்போசிட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 தான். ஸோ 4 is the smallest composite number. ஸோ 2-digit composite number. ஸோ ஃபஸ்ட்டு 2-digit நம்பர் 10 தான். ஸோ 10 2ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும், 10ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போது 2-digit composite நம்பர் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் 2-digit composite நம்பர் அப்படிங்கிறது 10 தான். ஸோ இப்போ இந்த 10க்கும் 4க்கும் நம்ம எல்ஜிஎம் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் எழுதிக்கலாம். ஸோ 10 எப்படி எழுதிக்கலாம், 2 × 5ன்னு எழுதிக்கலாமா? தென் 4 எப்படி எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ எல்ஜிஎம் ஃபைண்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன், காமனாக இருக்கிறது பவர் அதிகமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயரை எடுத்துக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 2 ஸ்கொயரோட ஆன்சர் 4 × 5. ஸோ 4 5s are 20. ஸோ இதோட எல்ஜிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 20. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர் 3 கொடுத்துட்டு கேட்குற கொஸ்டினும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நமக்கு ஒரு ஃபேக்டர் டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்னங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபேக்டர் 3ல் ஃபஸ்ட்டு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் அந்த ஒய்யோட வேல்யூ தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபேக்டர் 3 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஓகே எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது கீழே இருக்க நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 அண்டு ஒய். ஸோ 11ஐயும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 143 கிடைக்கும். ஸோ 11y = 143. ஸோ இதுலேருந்து ஒய் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ ஒய் = 143 / 11. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 13. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 30. ஓகே, ஸோ ஒய் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இங்கே கீழே இருக்கிறத மறந்துடுங்க. இந்த எக்ஸையும் இந்த 143யும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், இதை எக்ஸ் × 143 = 1001. ஸோ அப்போ எக்ஸ் which is equal to 1001/143. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 7 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 7, தென் ஒய்யோட வேல்யூ 13. ஸோ 7, 13 அப்படிங்கிற ஃபஸ்ட் இருக்கிறது எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறது ஒய். ஸோ நீங்கள் ஒய்யை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணதுனால 13, 7 சூஸ் பண்ணிக்கக்கூடாது. எக்ஸ் அண்ட் ஒய்னா எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 7, 13 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இதே மாதிரி ஃபேக்டர் 3 கொடுக்குற கொஷின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்தோம் இல்லையா, LCM × HCF = ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் AB. ஸோ அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸும் MCQலையோ ஷார்ட் ஆன்சர்லையோ வெரி ஷார்ட் ஆன்சர்லையோ அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இதான் பார்ட் 3. இதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு வீடியோ பார்ட் 4ல் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவராலாக நீங்கள் ரியல் நம்பர்ஸை
எம்சிக்யூஸ் எல்லாத்தையுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கோ த்ரூ பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.